யூடியூப்ல இருக்கவங்களே சரி, இங்கே இருக்க யாருன்னா கர்த்தருடைய வார்த்தைக்காக வரவேற்கிறேன். ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸாக நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஷீப் அண்ட் ஷெப்பர்ட் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஷீப் வந்து ஷெப்பர்டோட வழியில் நடக்கிறதுனால என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் வருதுன்றது 2 வீக்ஸாக பார்த்துருந்தோம். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம கொஞ்சம் டச்சப் பண்ணிவிட்டு நம்ம வேர்டுக்குள்ளே போகலாம். ஸோ யூடியூப்பில் இருக்கவங்களும் சரி, இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன் இன்றைக்கினா, பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஒரு சில நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே. எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. வீடியோவில் யாராவது பார்க்குறதா இருந்தாலும் சரி, கர்த்தரோட பர்மிஷன் இல்லாமல் யாருமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதில்லை. ஸோ நீங்களும் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. ஸோ நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தாலும் நமக்கு ஒரு சில சூழ்நிலைலாம் வருது லைஃப்பில். ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது, நடக்கக்கூடியாத பிரச்சனைகள் வருது. பாருங்கள், நல்லா கவனிங்க. இதுக்கு தான் நம்ம எல்லாருமே ட்ராவல் பண்ணுறோம் இந்த உலகத்தில். எதுக்கு வரோம்? வாரம் ப்ரேயருக்கு ஏன் வரோம்? ஏன் இப்போ உட்காந்து ஒருத்தங்க வீடியோ உட்காந்து பார்க்குறாங்க மெனக்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்குறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது? ஒன்று, அப்போ தேவன் இருந்து அதுலேருந்து விடுதலை கிடைக்கணும்ல. 2, முதல்ல இது ஏன் வருது? இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. தேவ பிள்ளைங்கன்னா நம்ம ஒரு விசேஷித்தவர்கள்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கான வித்தியாசத்தை நம்ம காணணும். அப்போ இதெல்லாம் ஒரு குழப்பங்கள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கர்த்தர் வந்து ஒரு தெளிவு பண்ணுவார். ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு சிக்னஸ் இருக்குது? ஏன் சுகமாகலை? இல்லை ஏன் நம்ம ப்ராஸ்பர் ஆகலை? இல்லை ஏன் நமக்கு இதில் வந்து ஒரு விடுதலை கிடைக்கல? இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஒரு பதிலை கொடுப்பார் இன்னைக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஆண்டவர் எப்படி ஹீல் பண்ணாரு, அற்புதம் பண்ணாருன்னு மேத்யூலாம் ஒரு சில இடத்துல பார்த்தோம். ஒவ்வொன்றுமே பார்க்கும்போது கர்த்தர் என்ன பண்ணாரு, பேஸ்ட் ஆன் ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தினால தான் சுகத்தை கொடுத்தாரு. எல்லாருக்குமே அஃபீஷியல்ஸ் அண்ட் கப்பர்நகர்லேருந்து வந்தப்போதும் சரி, அவங்க பிலீவ் பண்ணனால நீ விசுவாசத்தின்படி ஆச்சு, நீ விசுவாசத்தினால உனக்கு சுகமாச்சு இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஃபேத் பேஸ் பண்ணி தான் எல்லாரையும் சுகம் பண்ணாருன்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், இந்த பீப்புளெலாம் வந்து ஃபேத் பேஸ் பண்ணி தான் வாங்கினாங்க. ஆனால் விசேஷமாக ஒரு 3 ஹீலிங்கை பார்த்தோம். அந்த 3 ஹீலிங் எதுனாலன்றது பார்த்தோம். என்னன்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு, விசுவாசத்தினால அல்ல, இது என் ஆடுன்னு சொல்லி சுகமாக்குறாரு ஒருத்தரை. இன்னொரு விடோட பையனை வந்து உயிர் தழ வச்சு கொடுக்குறாரு. ஏன்னு கேட்ட, த லார்ட் ஹஸ் விசிட்டட் ஹிஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து தன்னுடைய ஜனங்களை சந்தித்தார். அதனால அந்த பையனை விடுதலையாக்கி அந்த அம்மா கையில கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கிரிப்பிள்டா ஃபார் 18 இயர்ஸ் கிரிப்பிள்டா இருந்த ஒரு உமனை வந்து டெலிவரி பண்றாரு. எதனாலன்னா, நீ அப்ராமுடைய சந்ததி அப்படின்றதுனால. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம் பாருங்க, இயேசுவே தெரியாதவங்க எல்லாம் கூட விசுவாசத்தினால சுகம் வாங்கி போயிட்டாங்க இன்னைக்கு இயேசு கிட்ட. ஆனா இயேசு அறிஞ்சவங்க எல்லாம் யாருன்னு சொன்ன, தேவனுடைய பிள்ளைகள். ஸோ உங்களோட விசுவாசம் கொஞ்சம் வித்தியாசமான விசுவாசம். என்னன்னா, அதுவும் ஒரு விசுவாசம் தான், ஆனா இது ஒரு வித்தியாசமான விசுவாசம். என்னன்னா, நான் அவருடைய பிள்ளை, அவர் எனக்காக எல்லாம் செய்து முடித்திருக்கிறார், அதனால இது என்னுடையது அப்படின்னு விசுவாசிக்கிற ஒரு விசுவாசம். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு வித்தியாசமா என்னது, நான் அவருடைய ஆடுப்பா, அவர் என் தேவையெல்லாம் சந்திப்பார், என்னை சுகமாக்குவார், என்னை குணமாக்குவார், என் தேவையை சந்திப்பார். அப்படிப்பட்ட விசுவாசம் ஒரு ஆடுது. இன்னைக்கு அதை போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம், ஷீப் ரிலேட்டடா பார்த்தோம். ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம், இஸ் பீப்புள். ஆண்டவர் என்ன பண்ணாரு, த லார்ட் விசிட்டட் இஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லி விடுதலை கொடுத்தார். ஸோ இந்த வாரம் நம்ம வந்து இந்த இஸ் பீப்புள், அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன அவர் பண்றார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ பாருங்க, நம்ம ஆடை பார்த்ததை பத்தி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஷீப்புக்கு அவர் யாரா இருக்காரு, ஷெப்பர்டா இருக்காரு, மெய்ப்பரா இருக்கிறார். இப்ப நம்ம ஆடு, அவர் என்னன்னு சொன்ன, மெய்ப்பர். அது மாதிரி நான் என்ன சொன்னேன், தேவ பிள்ளைங்கன்னா நம்ம புலி சிறுத்தை மாதிரி எல்லாம் நடந்து கொள்ள முடியாது. இதை நான் சாதிச்சிருவேன், நான் வேட்டையாடி பிடிச்சிருவேன், நான் இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன்லாம் பண்ண முடியாது. நீ ஒரு புது சிருஷ்டி, நீ born again, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறனால நீ ஷீப்னா உனக்கு ஷெப்பர்ட் இருக்கார், உன்னை பாதுகாக்கிறதுக்கு, உன்னை போஷிக்கிறதுக்கு எல்லாமே. ஸோ ஒருத்த வந்து ஆண்டவருக்குள்ள இருக்கிறான்னா அவன் வந்து கர்த்தரை சார்ந்து இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு வசனம் என்ன சொல்லுது, சங்கீதம் 23:1, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். எதுக்கு இருக்காராம், கர்த்தரை என் மெய்ப்பரா இருக்கிறான், நான் தாட்சி அடைன்னு தமிழ்ல போட்டிருக்கு. ஆனா ஆம்பிளிஃபைடு வெர்ஷன்ல என்ன போட்டிருக்கு பாருங்க, கொஞ்சம் டீட்டெயிலா போட்டிருக்கு பாருங்க. த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், எதுக்கா, டு ஃபீட், டு கைட் அண்ட் டு ஷீல்டு. பாருங்க, ஃபீடு நமக்கு. இப்ப நம்ம வந்து ஷீப், நம்ம ஆடுனா அப்படியே போய் தண்ணியும் புள்ளையும் மேயறதுக்கு நம்மள அப்படி சொல்றாரு கிடையாது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் உன் ஷெப்பர்டு, நீ என் ஷீப்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உன்னை ஃபீட் பண்றதுக்கு அப்படின்னா உன்னோட எல்லா தேவைகளையும் சந்திக்கிறது.
புரியுதா இல்லையா? உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, அது உங்க சுகமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், உங்க பண தேவையா இருக்கலாம், எதா இருக்கலாம். அப்புறம் ஏன் எனக்கு சந்திக்கப்பட மாட்டேங்குதுன்றதெல்லாம் நம்ம ஷீப் மெசேஜ்லயே சொன்னோம். என்னன்னு, நீ அதுக்கு ஷீப்பா இருக்கணும். நீ புலி சிறுத்த மாதிரி நான் போய்க்கிறேன்னு உன் சொந்த வழியில போனா அதை ருசி பார்க்க முடியாது. சோ ஷீப்பா இருந்தா அவர் என்ன பண்ணுவார்? உங்களை ஃபீட் பண்ணுவார். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு மத்தேயுல, நாளைய தினத்துக்காக கவலைப்படாத, உன் பிதாவுக்கு தெரியும் உனக்கு என்ன தேவைன்னு, அவர் உன்னை போஷிப்பாரு. ஆனா நமக்கு இப்ப என்னன்னா, பிதா எப்படி பண்ணுவாருன்ற நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஏன்னா நம்ம புலி சிறுத்தையாவே வாழ்ந்துட்டோம், ஆடா வாழ்ந்து பழகல. ஆடா வாழ்ந்து பழகுனாதான் ஓ ஷெப்பர்ட்னு ஒருத்தர் ஃபீட் பண்ணுவாரா அப்படின்னே உங்களுக்கு தெரியும். சொன்னல, புலி சிறுத்தை இருந்தா போய் ஒரு ஷெப்பர்ட் போட்டுட்டு வர முடியுமா? அது புத்தி என்னைக்கு இருந்தாலும் காமிச்சிடும். கரெக்டா இல்லையா? எவ்வளவு தடவை நம்மளே ஆண்டவரை முறுமுறுத்துறோம். கொஞ்சம் புலி சிறுத்தை புத்தி இருந்திருக்குது நமக்கு. என்ன இவரு இவ்வளவு ப்ரேயர் பண்ணா நடத்தவே இல்லை, இவரு என்னது கொஞ்சம் ஏந்திரிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆடு அப்படி கிடையாது. அவன் என்ன சொல்ற, நீ ஆடாயிரு, என்ன சார்ந்துரு, உனக்கு என்ன பண்ணுவாராம்? ஃபீட் பண்ணுவேன், உன் தேவையை நான் சந்திப்பேன், உனக்கு எப்ப என்ன வேணும்ன்றது எனக்கு தெரியும். நீ எப்போ உனக்கு ஒரு பலவீனா இருந்தாலும் ஒரு ஆடை பார்த்து எப்படி ஒரு மேய்ப்பர் கண்டுபிடிப்பாரோ அந்த மாதிரி நான் கண்டுபிடிப்பேன், உன் தேவைகளை சந்திப்பேன். அடுத்தது கைடு. பாருங்க, இந்த கைடுன்றது இல்லாதனாலதான் பெரும் கஷ்டமே இந்த உலகத்துல. எந்த டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாது, எங்க வீடு வாங்குறதுன்னு தெரியாது, எந்த ஸ்கூல்ல சேர்த்தணும் தெரியாது, என்ன +2 முடிச்சு என்ன டிகிரி சேர்த்துறதுன்னு தெரியாது, வேலைக்கு எங்கன்னு தெரியாது, பொண்ணை யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது பையனுக்குன்னு தெரியாது, பையனுக்கு யாரை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு தெரியாது, எந்த ஊர்ல செட்டில் ஆகுறதுன்னு தெரியாது. எவ்வளவு காரியம் இருக்கு அந்த மாதிரி. ஆண்டவர் சொல்றாரு, ஆனா நீ ஒரு ஷீப்பா இருந்தா ஐ வில் கைடு. ஐ வில் கைடு. உனக்கு அடுத்த கட்டம் என்னென்ன செய்யணும். ஐ வில் கைட் யூ அலாங் த பெஸ்ட் பாத்வே ஆஃப் யுவர் லைஃப். அந்த பெஸ்ட்ன்றது யாருக்கு மாத்திரம்தான் தெரியும்? கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். எது உனக்கு பெஸ்ட் டைம், பெஸ்ட் பிளேஸ், பெஸ்ட் பிசினஸ், பெஸ்ட் ஸ்கூல், பெஸ்ட் லைஃப் பார்ட்னர், பெஸ்ட் எஜுகேஷன், இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். நீ ஷீப்பாரு, நீயா போய் ரிவ்யூஸை பார்த்து, கூகுளை பார்த்து, யூடியூப் ரிவ்யூஸை பார்த்து கண்டுபிடிக்காத. நீ கர்த்தரை சார்ந்துரு, கர்த்தர் நடத்துவார், ஒரு ஆடை நடத்துற மாதிரி நடத்துவார் அப்படின்னு சொன்ன. அப்புறம் என்ன ஷீல்டு. பாருங்க, இந்த ஷீல்டு எவ்வளவு முக்கியம். நான் சொன்னேன், நம்ம வெளியில போறோம், எந்த சிக்னஸ், டிசீஸ், வைரஸ், ஆக்சிடென்ட்ஸ், நேச்சுரல் கெலாமிட்டிஸ், டிசாஸ்டர்ஸ், ஹியூமன் அட்டாக்ஸ், ஈவில் அட்டாக்ஸ், எவ்வளவு காரியம் இருக்கு. புலி சிறுத்தைக்கு கூட யாராவது பாதுகாப்பு போறாங்களா? பாம்புக்கு யாராவது போறாங்களா? நரிக்கு போறாங்களா? ஆனா யாரு கூட பாதுகாப்புக்கு போறாங்க? ஆடுக்கு தான் மேய்ப்பர் இருக்கிறாரு. அப்ப நம்ம மேய்ப்பர், நம்ம ஆடுகள்னு அறிந்து கர்த்தரை மேய்ப்பருன்னு கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, உன் பாதுகாப்பு என் கையிலன்றார். நீ எங்கேயும் அடி வாங்க மாட்டேன்றார். நீ எந்த சிக்னஸ்லயும் நீயும் உன் குழந்தைங்களும் பிள்ளைகளும் விழுந்துட மாட்டீங்கன்றார். உனக்கு தீர்க்காயுசு உண்டுன்றார். இவ்வளவும் இருக்குன்றாரு. ஆனா இப்ப இதெல்லாம் மீறி நமக்கு ஒரு காலகட்டத்துல வந்திருக்குன்னா என்ன காரணம்னா, ஒரு சில நேரம் நம்ம ஷீப்பா நடந்துக்கலன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன ஆகாது, மாறாது. நம்ம மாறி இருக்கிறோம் நம்ம கேரக்டர்ஸ்ல அப்படின்றது பார்த்தோம். இதுல எல்லாருக்கும் தெளிவா இருக்கீங்களா? அப்ப இனிமே உங்களுக்கு என்ன பண்ண போறாரு அவரு? ஃபீட், கைட், ஷீல்டு. உங்க மனசு எப்படி இருக்கணும்னா, விசுவாசம்னா என்னன்னு சொல்றேன், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருமா உள்ள. என்னன்னு பாருங்க, இவ்வளவு நாள் ஷீப்புக்கு ஒரு பயம் இருக்கும். எப்படி இந்த பைசா அடைப்பேன், எப்படி இந்த இஎம்ஐ கட்டுவேன், எப்படி என் குழந்தைங்களை பார்த்துப்பேன், எப்படி அவனோட ஃபியூச்சரை பார்த்துப்பேன், அவனோட ஒழுக்கம் எப்படி இருக்க போகுது, இல்லை இப்படி பல காரியம், வேலை குறிச்சு எது குறிச்சு. ஆனா உங்க மைண்ட்ல நீங்க மெடிடேட் பண்ணி, இல்லப்பா நீங்க மேப்பரா இருக்கிறீங்கப்பா, நான் உங்க கண்கள்ல வேல்யூபிளா இருக்கான்ப்பா, என் தலைந்து ஒரு முடி கூட உங்க பெர்மிஷன் இல்லாம விழாதுன்னு நான் பார்த்துருக்கு வாசிக்கிறேன்ப்பா, நாளை தினத்தை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, நான் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று உங்களை நான் பாக்குறேன்ப்பா, நீங்க போஷிப்பீங்க, நீங்க என்ன பாதுகாப்பீங்க, நீங்க என் குடும்பத்தை நடத்துவீங்க, நீங்க எனக்கு கைட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்க இருதயம் ரெஸ்ட் ஆயிடுமா. பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். பாருங்க, இஸ்ரேல் பீப்புள் கடலுக்கு முன்னாடி போய் நின்னாங்க. நம்ம தான் அதுன்னு வச்சுக்கோங்க. கடல் நீச்சல் அடிச்சு ட்ரை பண்ணிருக்கலாம் கொஞ்சம் பேர், வந்துட்டாங்க பட ஆட மோச நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் போயிருக்கலாம்ல. ஏன் போல? இல்ல, கண்டிப்பா கரை தாண்ட முடியாது. கொஞ்சம் தூரம் அடிச்சுட்டு வரலான்னா வரலாம், நீ எப்படி அக்கறைக்கு போக முடியும்? அப்ப அவங்க என்ன தெளிவாயிட்டாங்க, இது எங்கனால முடியாது. கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதிரி நீ எல்லா காரியத்திலையும் நின்றுன்றார். என்ன சார்ந்தரு ஷெப்பர்டோட ஸ்டிக்கு மேல தூக்கிச்சுன்னா கடல் பிளக்கும்ன்றார்.
உன் சூழ்நிலை எல்லாத்துக்குமே கடல் பிளக்கும், நீ என்ன சார்ந்துருன்றார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்? நீ ஷீப்புப்பா, அவர் ஷெப்பர்டு. எஸ், ஷெப்பர்டை சார்ந்து இருக்கிறேன். நமக்கு ஷெப்பர்டு யாருன்னு சொன்ன? இன்னைக்கு நமக்கு வேர்டு தான் ஷெப்பர்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு ஆடு எப்போதும் எப்படி இருக்கணும்? ஷெப்பர்டு கூட இருக்கணும். ஷெப்பர்டு என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். அப்போ புலி மாதிரி நடந்துக்கூடாது, ஷீப் மாதிரி நடக்கணும், சிங்கம் மாதிரி நடக்கூடாது. இங்க என்ன போட்டிருக்கோ அதுபடி நடக்கணும். அதான் சொன்ன, பைபிள்னா என்னது, வேர்ட் ஆஃப் காட்னா என்னது அப்படின்னா, இதுல நீ எப்படி நடந்துக்கணும், அவர் என்ன, அவர் உங்ககிட்ட எப்படி நடந்துப்பார். இது ரெண்டு தான் இதுல எழுதி இருக்கு. அதுக்கப்புறம் அவர் உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணாரு, பண்ணி வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் இருக்குது இதுல. இது தெரிஞ்சுக்காம நம்ம நடக்கும்போது தான் சத்தத்தை மாதிரி நடக்கிறது, சூழ்நிலைய மாதிரி நடக்கிறது, இதெல்லாம் நடக்குது. சோ பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிற எவனோ அவன். சோ போன வாரம் உங்களுக்கு எல்லாம் பேர் என்னன்னு வச்சிருந்தோம், பாக்கியவான். பாக்கியவான். அதுல பாக்கியவான்னா நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? அவன் ஹாப்பியா இருப்பான், ஃபார்ச்சுனேட்டா இருப்பான், அதுக்கப்புறம் என்வியபிளா இருப்பான், அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா பயப்படுறது இல்லை. அதான் நான் சொன்னேன், பயந்து தண்டிச்சிருவாரா, அது ஓல்டு டெஸ்ட்மெண்ட். சிக்னஸ் வந்துருமா, டிசீஸ் வந்துருமா, அவர் எங்களை கொன்றுவாரா, அது ஓல்டு டெஸ்ட்மெண்ட். நியூ டெஸ்ட்மெண்ட் என்னன்னா, கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா என்னன்னா, அவர் வழிகளில் நடக்கிறவன் தான்ப்பா. அவன் வழியில ஒருத்தன் நடக்கிறான்னா அவன் கர்த்தருக்கு பயப்படுறவன் அர்த்தம். அவ்வளவுதான். பயந்து போய் சேர்ல உட்கார்றது, ஒளியறது, அது கிடையாது பயந்துனா. பயந்துனா என்னது? அவர் வழியில நடக்கிற எவனோ அவன் யாருன்ட்டாரு கர்த்தர், அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவானா இருக்கிறான். அவனுக்கு என்ன ஆகுன்றாரு கர்த்தர்? அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான்னு பார்த்தோம். மனைவிகள்னா வீட்டு காரியங்கள்ல இருந்து எல்லாத்துலயும், நாங்கன்னா இங்க வேலை செய்யற எல்லா காரியத்திலையும். பாருங்க, நீங்க வேலை செய்யற இடத்துலயும், நீங்க கையிடுற காரியங்கள்லயும், உங்கள் வீட்லயும் நீங்க பாக்கியவானாய் காணப்படலை அப்படின்னா நம்ம ஃபோக்கஸ் எதுல இருந்து கொஞ்சம் மாறி இருக்குது? ஷீப் அண்ட் ஷெப்பர்ட்ல இருந்து கொஞ்சம் மாறி இருக்குன்னு அர்த்தம். நம்மளா கொஞ்சம் பாருங்க, நம்ம எல்லாத்துலயுமே ஹோல் டே நம்மளை ஃப்ரீயா விட்டா கூட ஏதாவது ஒன்று பண்ணி 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 சாயந்தரமாக்கிடுவோம். ஆனா ஒரு ரூம்ல போய் அமைதியா டோரை சாத்திட்டு ஒரு நோட் எடுத்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தேவைன்றதை எழுதிட்டு, அவர் என்ன வார்த்தை கொடுத்துருக்காருன்னு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு, கொஞ்ச நேரம் என்னென்னலாம் உங்களுக்கு பண்ணியிருக்காருன்னு சொல்லி நன்றி செலுத்திட்டு அவர் கூட அமர்ந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வேலை செஞ்சுட்டே ப்ரேயர் பண்ண சொல்லுங்க, பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் சொல்லலாம். பாட்டு பாடிட்டே இருக்க சொன்னா பைக் ஓட்டும்போது கூட கேட்டா அதை வர்ஷிப்ன்றீங்க. பாடிக்கிட்டே போயிடலாம். இதெல்லாமே ஈஸி. உங்களை நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? நான் ஆண்டவர் கூட இருக்கிறேன்னு நினைச்சிருக்கிறீங்க. ஆனா எது முக்கியம் அப்படின்னா, அவர் கூட அமர்ந்து இருக்கிறதும் வீட்டுல. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ பாக்கியவான்பா, நீ என்ன பண்ண, நீ செய்யறதெல்லாம் என்ன ஆகும்? நீ கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன? கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாங்க உங்க லைஃப் பார்ட்னர். அப்படிப்பட்ட இது ஆசீர்வாதம்லாம் நான் என்ன சொன்னேன், இதை ஒய்ஃப் அட்வைஸ் பண்றது, ஹஸ்பண்ட் அட்வைஸ் பண்றது, ஒய்ஃப் இப்படின்னு சொல்றது, ஹஸ்பண்ட் இப்படின்னு சொல்றது, அதெல்லாம் எங்க இருக்குதுன்றாரு கர்த்தர். அது ஒரு ஆசீர்வாதம்ப்பா. நீ அவனோட வளர்ந்த விதம், அவ வளர்ந்த விதம், அது இதுலாம் பேசுறது இங்க பயன் இல்ல. கர்த்தர் என்ன சொல்ற? நீ கர்த்தரோட வழியில நட. அவன் நடக்கிறவன் பாக்கியவான். அவன் லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்க போறாங்க? கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள். பாருங்க, பிள்ளைங்க லைஃப் அப்படிதான் இருக்க போகுது. பாருங்க, இப்போ ஒரு வாரம் ஆனோடனே கொஞ்சம் அதெல்லாம் டைல்யூட் ஆயிருக்கும். அதனாலதான் இப்ப திருப்பியும் பேசுறோம் நம்ம. அப்ப என்ன பண்ணோம்? இல்ல, என் பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. அந்த ஒளிவு மர கண்டு, அந்த மரத்தை பத்தி சொன்னேனே, அதை வெட்டுனா கூட என்ன ஆகும்? அந்த மரத்தை துளிர் விட்டு வெளியில வந்துரும். அதுக்கு தண்ணியே ஊத்தலன்னா கூட ட்ரை லேண்ட்ல இருந்து கூட அது பிடிச்சு வளர்ந்துருது. சோ நம்ம பசங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்ம கர்த்தரோட வழியில நடக்காம பிள்ளைகளை அட்வைஸ் பண்றது, திட்டுறது, அப்படி இப்படின்னா அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான். பாருமா, இது என்னன்றாரு? இது ஒரு ஆசீர்வாதம்ன்றாரு. இதுவும் ஒரு பிளெஸிங். ஒளிமர கண்டிருக்க. இப்ப பிள்ளைங்களுக்கு சொல்றான் அப்படியே ஆப்போசிட். நீங்க ஒழுங்கா நடந்தாதான் உங்க அப்பா அம்மா உங்கள்ட்ட எப்படி இருக்க போறாங்க? எப்படி இருக்க போறாங்க? நீங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க போறாங்க, உங்கள்ட்ட அன்பா இருக்க போறாங்க, எல்லாத்தையும் செஞ்சு தர போறாங்க. நீ என்ன, உங்களுக்கு தீர்க்காய்ஸ் என்ன சொன்னாரு? பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். பாருங்க, எல்லாருமே நான் சொல்ல, தீர்க்காய்ஸ்க்காக எவ்வளவு பாடுபடுறாங்க.
ஃபுட் கான்ஷியஸாக இருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ணி பார்க்குறாங்க, இது எல்லாமே இருக்கணும். பட் அதே தீர்க்காயுசை கொடுத்துருமா? அதெல்லாம் பண்ணணும். நம்ம கர்த்தருடைய சரீரமாக இருக்கோம், நம்ம கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம், இதை நம்ம கரெக்டாக தான் வச்சிருக்கணும். ஆனால் அது தீர்க்காயுசை கொடுத்துருமா? யார் கொடுக்க முடியுமா? கர்த்தர். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறவன். இப்ப நம்ம எதுக்கு பயந்து நடக்கிறோம் சொல்லுங்க? அது வந்துருமோ இது வந்துருமோன்னு பயந்து நடந்து, அது வந்துருமோன்னு சொல்லி இப்படியெல்லாம் ஒழுக்கத்துல நடக்கிறத விட கர்த்தர் சொல்ற, நீ எனக்கு பயந்து நடந்துரு, என்ன ஆயிடும்? உன் தீர்க்காய்ச்சி என் கையிலன்ற, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். அதுக்கப்புறம் என்ன பாப்பியா? நீ சமாதானத்தை காண்பாய். சமாதானம்ன்றது பணம் பைசா இருந்தா வந்துடும் மட்டும் நினைச்சிடாதீங்க, ஹெல்த் இருந்தா வந்துடும் நினைச்சிடாதீங்க. என்ன வந்தாலும் வராது, கர்த்தர் கொடுத்தா தான் சமாதானம் வரும். அதனால்தான் என் சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னார் கர்த்தர். அது வாங்க முடியாது. புரியுதா இல்லையா? இது தரனார். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். இப்போ இது ரெண்டுலயும் நீங்க கிளியரா? எல்லாரும் அவரை டிபெண்ட் ஆகி தானே இருக்க போறோம். நம்மளாம் அவர் ஆடுகளா இருக்கிறோம். பாருங்க, டே டு டே லைஃப்ல ஒரே நாள்லாம் நம்ம டோட்டலா சிங்கத்திலிருந்து புலியிலிருந்து அப்படியெல்லாம் மாற முடியாது. ஆனா கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, நீ மாறணும்னு நினைக்கிறியா? கர்த்தர் அதுக்கான பலனை தருவார், ஆவியானவர் அதுக்கான உதவி செய்வார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ நம்ம ஆடா இருக்கிறோம், மேப்பரா இருக்கிறோம், அப்புறம் என்ன ஒப்பு கொடுத்தோம்? இல்லை, நாங்க உங்க வழியில நடக்கிறோம் ஆண்டவரே, உங்க வழியில நடக்கும்போது எங்களுக்கு இதெல்லாம் வருது. ஆனா இப்போ நம்ம என்ன இன்னொன்னு பார்க்க போறோம்? we are his people, the sheep of his pasture. his people, அவரோட பீப்புளா இருக்கிறனால பாடா இருந்து எல்லாம் பண்றேன்றாரு. அவர் வழியில நடக்கும்போது இதெல்லாம் பண்றேன்றாரு. ஆனா இன்னொன்னு என்னன்றாரு, அது அவருடைய பீப்புள் அப்படின் போது அவர் என்ன பண்றாரு? தேடி போய் அந்த அம்மாவோட பையன் என்ன ஆயிட்டாரு? இறந்தே போயிட்டாரு, விட்டோட சன். ஆனா ஆண்டவர் அங்க போறாரு. நான் சொல்ல, அந்த அம்மா வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்களா? இயேசுவே வாங்க, வந்துட்டீங்களா, எழுப்புங்க அப்படின்னாங்களா? விசுவாசத்தோட எந்த ஆக்ஷனாவது இருந்ததா? அந்த அம்மா அழுதுட்டு இருந்தாங்க. அந்த விடோ தன்னுடைய ஒரே மகன் இறந்துட்டான்ற. ஆனா ஆண்டவர் பைபிள் என்ன போட்டிருக்கு? the lord visited his people. the lord visited his people. கர்த்தர் அவருடைய ஜனத்துக்கிட்ட போயிட்டனால அந்த அம்மாவோட கண்ணீர் பார்த்து இவர் மனதுருகுனாராம். மனதுருகி அழாதன்னு சொன்னாராம். சொல்லிட்டு போய் அந்த காஃபினை தொட்டாராம். அந்த பையனை உயிர்ப்பித்தாராம். பையனை கொண்டு வந்து அம்மா கையில கொடுத்தாராம். இதுதான் நடக்கும். கர்த்தர் நம்மளை, அவருடைய ஜனத்தை கர்த்தர் தேடி வந்தா எதெல்லாம் மரித்து போயிருக்குதோ, நம்ம ஃபினான்ஷியல் திங்ஸ், நம்மளுடைய ப்ராஸ்பரிட்டி, நம்மளுடைய ஹெல்த், நம்ம குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, எதா வேணா இருக்கட்டும், எதெல்லாம் மரித்து இருக்குதோ, கர்த்தருடைய பிள்ளையா நீங்க இருந்தீங்கன்னா, இருக்கிறீங்கன்னா, கர்த்தர் தேடி வந்து அழாதன்னு சொல்லி என்ன பண்றாரு? அதை உயிர்ப்பித்து நம்ம கையில கொடுக்குறேன்னு சொன்னார். இதுதான் உங்கள்கிட்ட சொன்னார் கர்த்தர். அப்ப நம்ம விசேஷித்தவர்களா இல்லையா? நம்ம கண்ணீர் வேல்யூபிளா இல்லையா? நம்ம மேல மனதுருகிற தெய்வம் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் இருக்க சின்ன 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 வேதனைகளை கூட இப்ப கூட கேட்டுட்டு இருக்கிறாராம். எனக்கு தெரியுது, என் மக மேல இந்த கவலை இருக்கு, அவ இருதயத்தில் இந்த வேதனை இருக்குன்னு அவர் அறிகிறார். நான் தான் பேசிட்டு இருக்கார். ஸோ பாருங்க, இப்போ we are his people, the sheep of his pasture. இதை பார்த்துட்டோம், இதுக்கான பெனிஃபிட்டை பார்த்துட்டோம், இதுக்கான பெனிஃபிட் பார்த்துட்டோம். பாருங்க, ஹியூமன் பீயிங் எப்படின்னு நான் சொல்றேன், எதுவுமே பெனிஃபிட் இல்லைன்னா போக மாட்டோம். அப்படிதான் நம்ம பாருங்க, ஷீப் பத்தி நம்ம ஷீப்பு ஷெப்பர்டுன்னு சொன்னோன்னா பேசாம எல்லாரும் கேட்டு போயிருக்கலாம்ல நம்ம. கரெக்டா? இவ்வளோ விளக்கணும்னு தானே நம்ம அந்த முடிவு எடுக்கிறோம். அதே மாதிரி கர்த்தருக்கு பயந்த நடப்பா, அது கீழெல்லாம் எதுவும் போட்டிருக்க கூடாது. கரெக்டா? கர்த்தருக்கு என்ன புரியுது? இல்ல, என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி அவன் புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒரு விஷயத்த புரிஞ்சு செஞ்சானா பர்ஃபெக்டா செய்வான் மனுஷன். ரோபோ கிடையாது. நம்மலாம் ரோபோனா என்ன பண்ணி விடலாம், நான் சொன்னதை பண்ணலாம், ரீசன்லாம் என்கிட்ட கேட்காத, இந்த ஃபார்முலா போட்டா, இந்த கோடிங் கொடுத்தா, இந்த ப்ரோக்ராம் பண்ணா இது போய் பண்ணிட்டு வந்துடும். கரெக்டா? மனுஷனுக்கு கர்த்தர் அப்படி படைக்கல. மனுஷன் எனக்கு ஒபே பண்ணணும், என் வழியில நடக்கணும், நான் புரிஞ்சு நடக்கணுங்கிறார், அறிஞ்சு நடக்கணும், என்னை நேசிச்சு நடக்கணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப இப்ப உங்களுக்கு என்ன விளக்குறாருன்னா, ஷீப் ஷெப்பர்டு பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க? நிச்சயமா நடக்க போறீங்க. பயந்து அவர் வழியில நடக்கும் போது என்ன ஆக போகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அவருடைய பீப்புளா இருந்தா என்ன பெனிஃபிட் அப்படின்றது நமக்கு தெரியாதனாலதான் ஒரு டல்னஸ் இருக்குதான்.
புரியுதா இல்லையா? பாருங்க, இந்த உலகத்தில் நமக்கு ஒரு விசேஷித்தமான ஒரு கம்பெனியில வேலை கிடைச்சிட்டா நம்ம என்ன சந்தோஷப்படுறோம்? அந்த கம்பெனியில சேர்ந்துட்டா உன் பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீன்ட்டா என்ன பண்ணுவீங்க? இப்போ எந்த ஸ்கூல்ல வேணா சேர்த்துக்கிங்க, ஃபீஸ் நாங்க தான் கட்டுவோம், காலேஜ் முடிக்கிற வரை நீ எந்த கோர்ஸ் வேணா சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி ஓபன் பண்றான் இன்னைக்கு. எந்த டிகிரி வேணா அப்ளை பண்ணலான்றான். என்ன பண்ணுவீங்க? எப்படி வேல்யூ இருந்துட்டா அடிச்சு பிடிச்சு நம்ம செய்வோம். அதை விட மிகப்பெரிய வேல்யூவா கர்த்தருடைய பிள்ளைகள்னு இருக்கிறது. ஏன் ஃபீஸ் மாத்திரல, உன் தீர்க்காய்ச்சே பாத்துக்கிறேன்றாரு. கரெக்டா? ப்ரொடெக்ட் பண்றேன்றாரு. ஆபீஸ் ப்ரொடெக்ட் பண்ணுமா? இன்சூரன்ஸ் தான் தர முடியும். அடிபட்டா நீ இதை கிளைம் பண்ணுக்குன்னு தான் சொல்ல முடியும். உனக்கு அடியே படாம பாதுகாப்புன்னு சொல்ல முடியுமா? கர்த்தர் பண்றேன்றாரு. நீதிமான்களுடைய எலும்பெல்லாம் என்ன ஆயிராதான், எதுவுமே உடஞ்சிராது, கர்த்தர் பாதுகாப்பாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இதை கொஞ்சம் புரிய வைக்க பாக்குறாரு. நீ என் ஜேனானா யாருன்னு பாத்துக்கோப்பா நீ அப்படின்னு, அதோட பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கே தெரியும், அதை தான் நம்ம இப்ப கிளியர் பண்ண போறோம். பாருங்க, அவர் பீப்புளா இருந்தா உங்களுக்கு எல்லாருமே தெரியும், கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளை, வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவனுடைய பிள்ளைகள்னா என்னென்ன பெனிஃபிட் நமக்கு இருக்கு, ரட்சிக்கப்பட்ட என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? என்ன சொல்லுவாங்க? ரட்சிக்கப்பட்டா பரலோகம் போயிடுவோம் பிரதர், ஹெவனுக்கு போறோம். ஓகே, அப்புறம் என்ன சொல்றோம்? பாவ மன்னிப்பு, பாவ மன்னிப்பு உண்டு அப்படின்னு. அப்புறம் ப்ராஸ்பரிட்டி, கர்த்தர் பார்த்தா எடுத்துட்டு இருக்கோம் நம்ம, அவர் போஷிப்பார், இதெல்லாம் பண்ணுவார். அப்புறம் குணமாவ, ஹீலிங், எந்த சிக்னஸ் டிசீஸ் இருந்தாலும் சுகமாவீங்க அப்படின்னு. அப்புறம் அற்புதங்கள், உங்களுக்காக அற்புதம் செய்வார் கர்த்தர் அப்படின்றோம். அப்புறம் ஆசீர்வாதங்கள் இருக்குன்றோம். அப்புறம் சமாதானம் இருக்குன்றோம். கரெக்டா இல்லையா? இதெல்லாம் தானே. இது தாண்டிய வேற ஏதாவதெல்லாம் இருக்குதா? எல்லாம் இதுக்குள்ளதான் அடங்கும். இப்ப இதெல்லாம் இருந்தா நம்ம என்னன்றோம்? தேவனுடைய பிள்ளைகளுடைய இதெல்லாம் என்னது? ஒரு ஆபீஸ்ல சேர்ந்தா என்னெல்லாம் சொல்றோம்? இல்லைங்க, எங்க ஆபீஸ்ல சேர்ந்தீங்கன்னா பஸ் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ, ஃபுட்டு ஃப்ரீ, சாட்டர்டே சண்டே லீவு சொல்றாமா? அந்த மாதிரிலாம் இருக்கணும்ல. அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் இதெல்லாம் அடங்குதா? இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? எஸ், கர்த்தருடைய பிள்ளைகள், இதெல்லாம் தான் நம்ம எதிர்பார்ப்பு. எவ்வளவு பேருக்கு இதெல்லாம் தான் எதிர்பார்ப்பா இருக்குது? அவர் ஜனானா, இதெல்லாம் தான் உங்க எதிர்பார்ப்பு. கடவுளோட பிள்ளை அப்படின்னு சொன்னா இதெல்லாம் இருக்கணும் நமக்கு அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்பு. சரி, இப்ப செக் பண்ணி பார்க்கலாமா நீங்க கடவுளுடைய பிள்ளையா இல்லையான்னு? பரலோகம் போயிருவீங்களா? போயிருவீங்க. பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? எல்லாரும் செழிப்பா இருக்கீங்களா? ஏங்க, நீங்க தான் சொன்னீங்க கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா இது இருக்கணும்னு சொன்னீங்க. கரெக்டா இல்லையா? செழிப்பா இருக்கீங்களா? இல்ல. சரி, எல்லாரும் ஹீல் ஆயிட்டீங்களா? இல்ல ஏதாவது சிக்னஸ் எல்லாம் இருக்குதா? என்னங்க, அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, இந்த கம்பெனியில வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயா இருக்கணுமே. இல்லங்க, எனக்கு ஃப்ரீ இல்ல. அப்ப நீ அந்த கம்பெனி இல்ல போலயே. ஃபுட்டு ஃப்ரீயா இருக்கணுமே. இல்லங்க, எனக்கு அப்ப நீ அந்த கம்பெனி இல்ல போலயே. அந்த மாதிரி ஹீலிங் இல்லங்க, மிஸ் ஆகுது. அற்புதங்கள் ஆச்சரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரா? இல்லையா? ஒரு சில நேரம் காணமே. ஆசீர்வாதங்கள் எல்லாமே இருக்குதா? அமைதி ஆயிட்டீங்க பாருங்க. எந்நேரமும் சமாதானமா இருக்கிறீங்களா? இல்ல. என்ன சொல்றீங்க பாருங்க, எவ்வளவு டல்லா நீங்க பாருங்க. ஆடு மேப்பர்னும் போது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தீங்க. என்ன ஆயிடுச்சு உங்க கான்பிடன்ஸ்? இப்போ இங்க இருந்தீங்க, எங்க வந்துட்டீங்க? இங்க வந்துட்டீங்க. ஏன் வந்துட்டீங்க? ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் நீங்க தானே சொன்னீங்க இதெல்லாம் தானே உங்க எக்ஸ்பெக்டேஷன். ஆண்டவர் பிள்ளைங்கன்னா இதெல்லாம் தானே உங்க எக்ஸ்பெக்டேஷன். கரெக்டா இல்லையா? அடுத்தது என்ன? செக் பண்ணி பார்த்தா நமக்கு அதெல்லாம் இல்லை. அதனால இப்போ என்ன ஆயிடுச்சு? கான்பிடன்ஸ் கம்மியாயிருச்சு. உண்மையாலுமே இதனால தான் நீங்க விசுவாசம் குறைந்தவர்களா இருக்கிறோமா? பாருங்க, இப்ப நான் இதை லைன் பை லைன் சொன்னேன் இல்லைங்களா? உங்க இருதயத்தின் ஆழத்துல போய் சிந்திச்சா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஆமா நான் தான் இவ்வளவு ப்ரேயர் பண்ணனே, எனக்கு ஹீல் ஆகலையே ஒரு பக்கம். இல்லையே, நான் தான் இதுல எல்லாம் இருக்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு இந்த இதுல ஒரு செழிப்பு, ஒரு மாற்றம் வரலையே ஒரு பக்கம். வெளியில சொல்ல உங்களை கூட நீங்க புலம்பல, ஆனா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணுது? புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு எல்லாம் புரியுதா? இல்லையே, இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்திருக்கணுமே, இந்த மாதிரி ஆசீர்வாதம் இருந்திருக்கணுமே, ப்ராஸ்பர்
அப்போ நீங்கள் உடனே எங்கே போயிடுறீங்க சொல்லுங்கள் டக்குன்னு? இது நம்மளால முடியல, இதுக்கு ஏகப்பட்ட இது இருக்கு, ஆண்டவர்கிட்ட நீ நெருங்கி வாழணும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? இதெல்லாம் உங்கள் மைண்டில் ஓடுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஆமாம், இதுக்கெல்லாம் இனி நிறைய ஆண்டவர் கூட இருந்திருக்கணும், ஜபத்தில் நிறையா இருந்திருக்கணும், அது ஏனே தெரில, இது நமக்கு வராது அப்படின்னு கூட டிஸ்கரேஜ் ஆயிடுறது. இல்லைன்னா என்ன பண்ணுறது, அப்படியே நின்றுக்கிறது அதுலேயே. ஸோ பாருங்க, even though we are his people, still we have less confidence or less faith. இதுதான் நான் faithன்னு சொல்றேன். ஏன் faith குறைவாயிருச்சுன்னா கேள்வினால வரும்ன்ற மாதிரி உங்க வாழ்க்கை உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் வச்சு என்ன ஆயிருச்சு faith. பாருங்க, அந்த 12 வருஷம் ப்ளீடிங்ல கஷ்டப்பட்ட பொண்ணு எதனால போய் தொட்டுச்சு? பைபிள் வாசிச்சுட்டு போய் தொட்டுச்சா? கேட்டு இல்ல இயேசுகிட்ட போனா சுகமாயிருமாமா. அப்ப அதை என்ன பண்ணிடுச்சு? நான் சுகமாயிடுவேன், எனக்கு ஹெல்த் வந்துடும். அப்படி இப்ப நம்மளது ஏன் டவுனா இருக்குதான்? அவர் பிள்ளைங்க தான், ஆடுங்க தான், மேப்பர் தான், அறிக்கை பண்றோம் தான். ஆனால் என்ன ஆகுது? சிக்னஸ் ஒரு சிலது இருக்குதான், பிரச்சனை இருக்குதான், பண பிரச்சனை இருக்குதான், இன்னும் சமாதானம் இல்லை தான், பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. இதெல்லாம் தெரிஞ்சனால இப்ப எப்படி இருக்கீங்க லைட்டா? ஸோ ஃபேத் என்ன ஆயிடுச்சு? நமக்கு கம்மியாயிருச்சா? எதுனாலயா? லேக் ஆஃப் நாலேஜ். நம்ம நாலேஜ் என்னவா இருக்கு? எது நம்ம நாலேஜா இருந்த பாருங்க. நீங்க இதுல கிளியர் ஆயிட்டீங்கன்னா உங்க ஃபேத் மாத்திரம் இல்ல, நீங்க எல்லாத்திலையும் ஜெயிக்கிறவனா மாறுவீங்க. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம எப்படி தெரியுமா இருக்கிறோம்? இதெல்லாம் கொடுத்தா தான் ஷார்ப்புன்னீங்க. புரியுதா? எப்போ உங்களை நான் மன மகிழ்ச்சியா சாட்சி சொல்றவங்களா நிப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது அத்தனையும் டிக் மார்க்ல இருந்திருந்தா. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது? இதுல நீங்க கிளியரா இருக்கீங்களா? உங்க மனநிலை அப்படித்தானே இருக்கு. ஆண்டவர் பிள்ளைங்கன்னா எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கணும். இதுதான் இண்டிகேஷன். இதுல இல்லாதனால உங்க மனநிலை எப்படி இருக்கு? கொஞ்சம் டவுனா, ஒரு மாதிரி டல்லா இருக்கு. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அதை? இதுதானே உங்களுடைய பிரச்சனை. ஆண்டவர் நேரோ டவுன் பண்ணிட்டாரா உங்க பிரச்சனை என்னன்னு? ஓகே. ஸோ பாருங்க, நான் சொன்ன மாதிரி இப்போ இதெல்லாம் டிக் மார்க்கா இருந்துருந்துச்சுன்னு வைங்க, பரலோகம் போயிருவீங்களா பிரதர்? ஆமா. பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு? ஆமா. ப்ராஸ்பரிட்டி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு லாட்டரி அடிக்க வச்சுட்டாரு. கேரளாக்கு ஏதோ எதார்ச்சியா போனீங்க, ஒரு லாட்டரி வாங்கி ட்ரெயின்ல ஏறினீங்க, 1 கோடி விழுந்துருச்சு. எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அடுத்த சண்டே? கரெக்டா? ஹீலிங் ஆயிருச்சு, வண்டர்ஸ் மிராக்கிள், ஒரு ஆசீர்வாதமான லைஃப் வந்துருச்சு. அப்ப நம்ம என்னவா மெஷர் பண்றோம்? அவருடைய ஜனன்றதுக்கு நம்ம என்ன மெஷர் பண்றோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம மற்றவங்களை எடை போடுறதும், நம்மளை நம்ம எடை போடுறதும், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா இல்லையான்றது உறுதிப்படுத்துறதும் எதை பேஸ் பண்ணி பண்றோம்? இதெல்லாம் ஓடுது உள்ள. புரியுதா? ஒரு தோய்வு. புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ என்ன ஆகுது உங்களுக்கு? இப்படியெல்லாம் டிக் மார்க் இருந்தா இப்படி இருந்த கான்ஃபிடன்ஸ் என்ன ஆயிருது? டக்குன்னு மாறிடுது, பேச்சு மாறிடுது, சந்தோஷம் மாறிடுது, எல்லாமே மாறிடுது. ஆனா பாருங்க, அவருடைய பீப்புள்னா பிரச்சனை இருக்காதா? பிரச்சனை வராதா? இல்லைன்னா கூட பரவாயில்ல, வராதா? கஷ்டமான சூழ்நிலை இருக்காதா? பண பிரச்சனை இருக்காதா? நோய் வராதா? சமாதான குறைவு இல்லாம இருக்குமா? அப்படின்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க என்னன்னு சொல்றீங்க? இப்போ சரி, நான் இப்ப கேக்குறேன், பிரச்சனை இருக்கா இல்லையா உங்க எல்லாருக்கும்? ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. வராதுன்னு உறுதியா சொல்றீங்களா? அந்த மாதிரி பிரச்சனை சொல்ல முடியாது. கஷ்டமான ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கா இல்லையா உங்களுக்கெல்லாம்? இருக்கு. பண பிரச்சனை எல்லாம் ஏதாவது இருக்கா இல்லையா உங்க எல்லாருக்கும்? இருக்கு. நோய் ஏதாவது இருக்குதா? சமாதானம் எங்கேயாவது கொஞ்சம் அடி வாங்குதா? ஃபர்ஸ்ட் என்ன நீங்க பிரிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, இப்படி எல்லாம் இருந்தாதான் ஆண்டவர் பிள்ளை நம்ம ஒண்ணு நினைச்சு என்கரேஜ் ஆகுறோம். பாத்தீங்களா? அது தப்பு. அது நீங்க போறதுக்குள்ள சரியாயிருவீங்க பாருங்க இன்னைக்கு. சோ இப்ப இதெல்லாம் இருக்கா உங்களுக்கு? எவ்வளவு பேருக்கு இருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை? எல்லாருக்கும் இருக்கா? கர்த்தர் என்ன சொல்லி தேவனுடைய பிள்ளைன்றார். நீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு சில இஷ்யூஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்குன்னா, நோ ஜாய், நோ கான்ஃபிடன்ஸ், நோ ஃபேத் தான். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் கடந்து போறனால, இதெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கிறனால உங்களுக்கு உள்ள என்னெல்லாம் டவுட்னா, நமக்கு செய்வாரா? செய்யறாரு தான், ஹீலிங் நடக்குது தான், அற்புதம் நடக்குது தான்,
நிறைய பேர் செழிச்சும் பார்க்குறோம், ஆசீர்வாதங்களை பார்க்குறோம். ஆமா, ஈசாக்கு விதைச்சா 100 மடங்கு பலன் எடுத்தான் தான், ஜோசப் ஜெயில போட்டாங்க தான், மேலே வந்தார் தான், எல்லாம் கரெக்டு தான். எனக்கு நடக்குமா? ஏன்னா இவ்வளவு இருக்கே காரியம் பார்க்கும்போது. போற நிலைமையெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது கொஞ்சம். இது ஒன்றும் கொஞ்சம் அப்படியே அற்புதத்துக்கு போற பாதை மாதிரி தெரியலையே. புரியுதா இல்லையா? நம்மளோட கால்குலேஷன், நம்மளோட திங்கிங். இப்ப நீங்க போயிட்டு இருக்க பாதை உங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உண்மையாலுமே ஆண்டவர் கூட நடந்து வர மாதிரி இல்லை பாருங்க. ஆனா பைபிள்ல இருந்து நான் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா உங்களுடைய பெர்செப்ஷன் இப்ப மாறும் பாருங்க. என்ன சொன்னீங்க? அவருடைய பிள்ளைகள்லாம் எப்படின்னு சொன்னீங்க? ஆசீர்வாதமா இருப்பீங்க, பரலோகம் போய்ப்பீங்க, ஃபர்கிவ்னஸா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க, ப்ராஸ்பரிட்டியில இருப்பீங்க, பிளெஸ்ஸிங்கா இருப்பீங்க, சமாதானம். இதெல்லாம் நீங்க ஒத்துக்கிட்ட விஷயம். மாத்திய சொன்னப்ப நீங்க என்னன்றீங்க? கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. கரெக்டா இல்லையா? ஆனா பாருங்க, ஆண்டவருடைய பீப்புள்னா அப்படி கிடையாது டிஃபரன்ஸ். இதை பேஸ் பண்ணி கிடையாது டிஃபரன்ஸ். புரியுதா உங்களுக்கு? என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. பாருங்க, இஸ்ரேல் பீப்புள் எப்படிங்க இருந்தாங்க? அடிமைத்தனத்துல எப்படி இருந்தாங்க? பிரச்சனை, கஷ்டமான சூழ்நிலை, சாதா பிரச்சனை இல்லை. நம்ம யாருமே இப்ப அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணல. அடிச்சு உதவாங்கி அவங்க சாயந்தரம் வேற வேலை செஞ்ச மீதியை கொடுத்து அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியா நம்ம இருக்கிறோம்? ஆனா அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனா என்னன்றார் ஆண்டவர் அவங்கள? என் ஜனங்கள்ன்றாங்க. இப்போ நீங்க தான் அது கூட்டு போய் எங்கேயாவது ஒரு ஊர்ல விட்டு அடிமைத்தான இதுல தூக்கி போட்டு அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கீங்க. குழந்தைங்க கூட சாப்பாடு கிடைக்கிறது இல்லை. நீங்கள் என் ஜனங்கள்னா என்னன்னுவீங்க இப்போ? புரியுதா உங்களுக்கு? ஆனா நீங்க புரிஞ்சுக்கிட்டது வேற, அவங்க புரிஞ்சுக்கிட்டது வேற. அவங்க அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை பார்க்கல, சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி முடிவு பண்ணல, அவங்க போயிட்டு இருக்க பாதையை வச்செல்லாம் அவங்க முடிவு பண்ணல நாங்க அவர் ஜனமா இல்லையான்றது. புரியுதா இல்லையா? அவருடைய ஜனமா இருந்தா பிரச்சனையோ இல்ல சூழ்நிலையோ மோசமா இருந்தா பாருங்க, அது இம்பாசிபிளான சூழ்நிலையா இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரே ஒரு குவாலிபிகேஷன் மட்டும், அது அவங்க பிள்ளையா மட்டும் அவர் இருந்துட்டாங்கன்னு வையன், கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? அவங்கள கடல் பிளந்து வெளில கூப்பிட்டு வர்றாரு. அப்ப இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க இந்த ஒரே லைன்ல? இப்போ அவங்களுக்கு பிரச்சனையான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவங்கள உங்களை பேட்டி எடுக்க அனுப்புறேன், நீங்க போறீங்க. யாருங்க இந்த ஜனம் அப்படின்றீங்க. இதாங்க ஆண்டவர் பிள்ளைங்கன்றேன். என்னன்னுவீங்க? அதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணலையா? நம்ம எதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணுவோம்? அவங்க எதுல இருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலை. ஓ, அவங்க ஒரு பண கஷ்டத்தில் இருக்காங்களா? ஓ, அவங்க ஒரு டிசீஸ்ல அனுபவிச்சுட்டு இருக்காங்களா? ஓ, இவங்க பையன் வாழ்க்கை இப்படி இருக்கா? சூழ்நிலையை பாக்குறீங்க. இப்படின்னு நீங்க திங்க் பண்ணும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்களா? ஆண்டவர் பிள்ளைங்களா அப்படின்னு. என்ன டிஃபரன்ஸ்னா, ஆண்டவர் பிள்ளைங்கன்னா பிரச்சனையே இருக்கட்டும், கஷ்டமான சூழ்நிலையே இருக்கட்டும், எங்க டிஃபரன்ஸ் ஏற்படுதுன்னா, ஓ இது கர்த்தர். நான் சொல்லட்டுமா? இப்போ இந்த விளக்கத்தோட பாக்குறேன் நான் எப்படி பாப்பேன்னா, ஓ அவங்க பிரச்சனையில இருக்காங்களா? யாருங்க அவங்க? ஆண்டவர் பிள்ளைங்க. வெளியில வந்துருவாங்க, கடலை பிளந்து வெளியில கூட்டிட்டு வந்துருவாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுதா? சோ என்ன பண்றாரு? பிரச்சனை தான், சூழ்நிலை தான், இம்பாசிபிள் தான். ஆனா அவருடைய பீப்புளா இருந்தா கர்த்தர் என்ன பண்றாரு? கடலை கூட பிளந்து கூட்டிட்டு வர்றாரு. பாருங்க, இந்த பீப்புளுக்கு ஏன் வேல்யூன்னு கேளுங்க. ஃபாரோவும் அந்த படையும் கூப்பிட்டு கூட போயிருக்கலாம்ல. சரி பாரு, இது உனக்கு வார்னிங்க, தாண்டி அந்த பக்கம் வந்துட்டு ஓடி போயிருன்னு இருக்கலாம்ல. இந்த ஆஃபர் யாருக்கு மட்டும்தான்? அவரோட பிள்ளைங்களுக்கு மாத்திரம் தான். பாருங்க, இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ போயிட்டு இருக்க எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை பேஸ் பண்ணி என்னை எடை போடாத. நீ என் பிள்ளையான அதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணாத. நீ என் பிள்ளையா இருந்தா, அப்படிப்பட்ட அடிமைத்தனமான சூழ்நிலையா இருந்தாலும் நீ என் பிள்ளையா இருந்தா நான் உன்னை விடுதலையாக்கி வெளில கொண்டு வந்துடுவேன். உன்னுடைய ரிசல்ட் என்ன? அதுதான் உன்னுடைய ரிசல்ட். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப நீங்க பெறுகிற ஏதோ ஒரு சூழ்நிலையை நீங்க இப்பவே நான் முடிவு பண்ணிடணும். அதோட ரிசல்ட் என்ன? அதுதான். பாருங்க, அடுத்தது பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். டேவிட் கோலியாத்தை பாக்குறது என்ன சாதா விஷயமா? சந்தோஷமான சூழ்நிலையா? அது உயிர் போற பிரச்சனை. அதான் நான் சொல்லுவேன், அந்த கல்லை எடுத்து டேவிட் எரிஞ்சாருன்றீங்களே, அந்த கல்லு அடிக்காம ஒரு கல் மிஸ் ஆயிட்டுனா என்ன ஆயிருக்கும்? அடுத்த செகண்ட் இவனை பிச்சு போட்டிருப்பான் கோலியாத். எவ்வளவு பட்ட ரிஸ்கி சிச்சுவேஷன்.
அதே கோலியாத்த என்ன சொல்லிட்டு இருந்தான்? தேவனுடைய பிள்ளைங்களா நீங்கெல்லாம் கேட்டு இருந்தானா? டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசிட்டு இருந்தானா இல்லையா கோலியாத்த? ஆனா கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பாருன்னு யார் நம்பிக்கையோட நின்னா? டேவிட் பார்த்த பார்வை வேற மாதிரி இருந்தது, இஸ்ரேல் பீப்புளே பார்த்த பார்வை வேற மாதிரி. இது நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? கிங்லி மைண்ட் செட் அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோமே. சோ டேவிட் எப்படி தெரியுமா பார்த்தாரு அந்த சூழ்நிலைய? சாப்பாடு கொடுக்க வந்தாருங்க, என்ன பிரச்சனைங்கன்னு கேட்குறான். இல்ல இந்த மாதிரி கோலியாத்து பெரிய ராணுவ வீரர் நம்மளெல்லாம் இப்படி இது பண்ணிட்டு இருக்காப்புல. அப்படியா? நம்ம யாரு? தேவனுடைய ஜனம். அப்போ ஒரு பிரச்சனை வந்தா என்ன அர்த்தம்? நம்ம தேவனுடைய ஜனமா இருக்கிறனால ஜெயம் நம்மளது தானே. கர்த்தர் இன்னைக்கு அவனை என் கைக்கு ஒப்பு கொடுப்பாருன்ட்டான். நம்ம என்ன கேட்ப சொல்லு? அது ஏன் வந்துச்சு? நம்ம இத மாத்துன்றாரு கர்த்தர். புரியுதா? உலகத்துல உனக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னா நீயும் ஜெயிப்பேன்றாரு கர்த்தர். புரியுதா இல்லையா? பாருங்க, அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை தான், அது இம்பாசிபிளான ஒரு காரியம் தான். ஆனா டேவிட் யாரு? கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் என்ன பண்றாரு? அந்த கோலியாத்தை அவன் காலு கீழே விழ வைக்கிறார். இப்ப கர்த்தர் சொல்ற, உங்க பிரச்சனைய பார்த்து, நீ எந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து என்ன கம்பேர் பண்றியோ, இது ஏன் எனக்கு வந்துச்சு? கர்த்தர் உண்மையா என் ஜெபத்தை கேட்கிறாரா? என் கூட இருக்கிறாரா? இல்ல நான் இதுக்கு தகுதி இல்லாதவனா? அப்ப ஏன் இது நடக்குது? இல்ல இது எனக்கு ஏதோ நான் கரெக்டா இல்ல போல இருக்குது. நீ அவருடைய ஜனமா? கருவுல இருக்குமே தெரிந்து கொண்டாராம். நீ பாவம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டாராம். நீ பைபிள் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டாராம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டாராம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீ அவருடைய ஜனம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்க கடந்து போற எந்த சூழ்நிலையும், கோலியாத்து மாதிரி இருக்கிற எந்த பிரச்சனையில நீ நடந்தாலும், நீ என்னுடைய பிள்ளைன்ற கர்த்தர். அப்ப நீ எதை வச்சு முடிவு பண்ணணும்? நான் கர்த்தர் என் கூட இருக்காரா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்களேன். இங்க நின்று கோலியாத் அங்க நிக்கிறான், கொல்ற மாதிரி. நீங்க வா, உன்னை இன்னைக்கு பிச்சு நாய்க்கு போடுறான்றான். டேவிட் இங்க நிக்கிறான், கூட இஸ்ரேல் படையே நிக்குது, இவன் அண்ணன் தம்பி எல்லாம் நிக்கிறாங்க. கண்ணுக்கு யாருக்காவது ஆண்டவரை தெரிஞ்சுச்சா? ஆண்டவர் சத்தம் கேட்டுச்சா? என்ன கேட்டிருக்கும்? ஏய் போகாத போகாத போகாத, கொன்றுவாங்க கொன்றுவாங்க, இதான் கேட்டிருக்கும். ஆனா டேவிட் என்ன புரிஞ்சு வச்சிருந்தாரு? ஒன்னே ஒண்ணுதான், நான் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா கர்த்தர் அது ஜெயத்துல தான் முடிப்பார். நீங்க எல்லாம் கர்த்தருடைய பிள்ளை, வீடியோ பாக்குறவன் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் சொல்ற, நீ கடந்து போற விஷயத்துல நீ ஜெயத்தை பாப்ப அப்படின்றார் ஆண்டவர். பாருங்க, அடுத்தது பாருங்க, டேனியல். டேனியல் என்னங்க பண்ணிட்டாரு? 3 வேளை பிரேயர் பண்ணதுக்கு கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? சிங்கத்தின் குகையில போட்டாங்க. அது என்ன நல்ல பர்ஷியன் கேட் கூட இருந்தாரு அவரு? பிரச்சனையான சூழ்நிலையா? உயிர் போற பிரச்சனையா? உயிர் போற பிரச்சனை. என்ன நினைச்சிருப்பாங்க? அப்படித்தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அந்த ராஜா என்ன நினைச்சாரு பாத்தீங்களா? ராஜாவோட எண்ணத்தை பாருங்க. டேனியல், உன் கர்த்தர் உன்னை காப்பாற்றினாரா? அதனால நான் என்ன சொல்றேன், காப்பாத்துவாருன்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கு பாருங்க. ஆனா அந்த கூட இருந்த மத்தவன் என்ன நினைச்சான்? அவ்வளவுதான், தூக்கி போட்டா காலி. ஆனா நீ தூக்கி போட்டது தேவ மனுஷனடா. புரியுதா இல்லையா? தேவ மனுஷனை தூக்கி போட்டா என்ன ஆயிடும்? அது தண்ணியில பால போடுற மாதிரி அது மேல வந்துடும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ என்ன ஆகுது டேனியலுக்கு? சிங்கத்து கொகையிலே போட்டா கூட என்ன டிஃபரன்ஸ் பண்ணி பார்க்கணும்? இது தேவ பிள்ளையான் மட்டும் பார்த்துட்டா சிங்கத்து கொகையிலே போடணுங்கிறார். புரியுதா இல்லையா? அப்ப நீங்க தேவ பிள்ளையா இல்லையா? உங்களை எந்த இதுல தூக்கி போட்டா என்ன, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தா என்ன, கர்த்தர் என்ன பண்ணுவார்? எஸ், அது இம்பாசிபிள் தான். ஆனா நீ அவரோட பிள்ளைனால தேவதூதரை அனுப்பி வாயை கட்டி போடுவாராம். பாருங்க, அவங்க சூழ்நிலை எதெல்லாம் விழுங்குற மாதிரி இருக்குது. இந்த நோய் வந்து என்ன சாகடிச்சிரும் நினைக்கிறீங்க? இல்ல, என்ன சூழ்நிலை வேணா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம். நீ ஒன்னே ஒன்னுதான் செக் பண்ணும், நீ அவரோட பிள்ளையான்னு மட்டும். அவ்வளவுதான், வேற குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இல்ல. பிள்ளை தான் தெரிஞ்சா நீ வெளியில வந்துருவ. புரியுதா இல்லையா? அப்ப எதை பேஸ் பண்ணி இன்னையிலேருந்து எடை போட போறீங்க உங்களை? அப்படியே இல்லை, இது எவ்வளோ ப்ரேயர் பண்ணாலும் சுகமாக மாட்டேங்குதுங்க, இது எவ்வளோ பண்ணாலும் என் குழந்தைகிட்ட ஒரு மாற்றம் தெரிய மாட்டேங்குது, நான் எவ்வளோ பண்ணாலும் ஒரு ஜெபத்தில் இருக்க முடியல. உன் ஸ்டாண்டு எதை பேஸ் பண்ணி இருக்கணும்? அவருடைய பிள்ளை, கருவில் இருக்குமே என்னை தெரிந்து கொண்டார், உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை தெரிந்து கொண்டார், எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினார், என்னை மீட்டு கொண்டார், நான் அவருடைய பிள்ளை, நான் ஜெயிச்சிருவேன்ப்பா, அவர் என் கூட இருக்கிறார், அவர் என் பலனாய் இருக்கிறார்.
புரியுதா இல்லையா? அவருடைய தழும்புகளினாலே நான் குணமானேன். புரியுதா இல்லையா? பாருங்க, சாத்ராக் மேஷாக் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமே. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பேர் அசம்பிளியில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. இவங்க வணங்காதனால என்ன பண்ணிட்டாங்க? தூக்கி போய் நெருப்பில் போட போகிறாங்க. 7 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த கொண்டு போய் போடவன் கூட என்ன ஆயிட்டான்? பொசுங்கி போயிட்டான், செத்து போயிட்டான். என்ன நினச்சி தூக்கி போட்டாங்க? பாவம், தேவ பிள்ளைங்கன்னு தெரியாமல் நினச்சி தூக்கி போட்டாங்க. தேவ பிள்ளைங்கன்னா அப்படிப்பட்ட அக்னி ஜுவாலியில் விழுந்தாலும், அதை தான் நான் சொன்னேன், ஆண்டவர் நெருப்பு ஆஃப் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டேன்ல. அவர் என்ன பண்ணுறார்? நெருப்பு ஆஃப் பண்ண தேவையில்ல, நான் இருந்தால் அவங்க ஃபயர் ப்ரூஃப் ஆயிடுவாங்களாம். கர்த்தர் அதனால தான் சொல்ற, உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அது அணுகாது, உன்னை அணுகாது. ஏன்? நீ என் பிள்ளை, அவன் கூட இருக்க. புரியுதா இல்லையா? அப்படிப்பட்ட இம்பாசிபிளான சூழ்நிலை தான். ஒன்னே ஒன்று, தேவ பிள்ளைங்க பாருங்க. தேவ பிள்ளையா இருக்கிறனால என்ன ஆகுது? கர்த்தர் என்ன பண்றாரு? 4வது ஆள் அங்க இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ன்றதுக்கான வேல்யூ பாருங்க. பல நேரத்துல நெருப்புக உங்களை தொடாம இருந்திருக்குது. என்னன்னா, அவங்களுக்கு 2 கண்ணுக்கு தெரியலையா, ஆண்டவரும் தெரியல, அந்த நெருப்பும் தெரியல கண்ணுக்கு. ஆக மொத்தம் உங்களை பாதுகாத்து போயிட்டு இருக்காரு. சோ பாருங்க, புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்ப நீங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ல எதுலயாவது கடந்து போயிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது. எல்லாமே உயிர் போற பிரச்சனை. அந்த மாதிரி பிரச்சனையில இருந்தா கூட கர்த்தர் என்ன பண்றாரு? நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா, நீ பிரச்சனையில இருந்தாலும் சரி, கஷ்டத்துல இருந்தாலும் சரி, அது இம்பாசிபிளா இருந்தாலும் சரி, நீ என் ஜனமா இருக்கிறனால நான் உன்னை விடுதலையாக்குவேன்றாரு கர்த்தர். சோ இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்றாரு? நீ என் ஜனம்பா. இது மாதிரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீ எப்படி உன்னை மெஷர் பண்ணும் அப்படின்னா, நீ என் பிள்ளையான்னு மட்டும்தான் நீ பார்க்கணும். புரியுதா இல்லையா? சோ பாருங்க, நியூ டெஸ்ட்மெண்ட்ல என்னாச்சு அதை தான் நான் சொன்னேன். அந்த விதவைக்கு அந்த பையன் இழந்தது என்ன சாதாப்பட்ட சந்தோஷமான சூழ்நிலையா அது? அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது இம்பாசிபிள் தான். ஆனா அதோட ஜனம் ஆண்டவருடைய பிள்ளைன்னு தேடி போய் அவர் என்ன பண்றாரு? அந்த பையனை திருப்பி கொடுக்கிறார். சோ பாருங்க, இதுல என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு அவரோட பீப்புள்ன்ற வேல்யூ தெரியல. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேத்தை ட்ரிகர் பண்ணும். இது புரியுதுங்களா? நீங்க இந்த பிரச்சனையை போக்கஸ் பண்றதுனால விசுவாசம் கீழே இறங்கிருது. நீங்க எப்படி பார்க்கணும்னா, பிரச்சனையை பார்க்கவே கூடாது. பிரச்சனை இருக்குன்னா என்ன அர்த்தம்? அதுதான் உங்க லான்ச்சிங் பேட் ஃபார் த மிராக்கிள்ஸ். நெருப்புல போடலன்னா நெருப்புல போய் ஒன்னும் ஆகலன்றது எப்படி காட்ட முடியும்? சோ இவ்வளவு நாள் நீங்க ஏன் அந்த நெருப்பு உங்களை சுற்றுக்குன்னா, இந்த விசுவாசம் இல்லாம போயிருக்குது உங்களுக்கு. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? இல்லாண்டவரை, நான் அவர் உங்க பிள்ளைப்பா, நீங்க என் கூட இருக்கிறீங்க, நீங்க மெய்ப்பரா இருக்கிறீங்க, நான் தாட்சி அடையன். இதுதான் அந்த தாட்சி அடையன். அவர் என்ன பண்ணுவாராம்? நீ அப்படி இருந்தாலும் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளா நீங்க பாருங்க. அதே மாதிரி தான் என்னாச்சு, ஒருத்தனுக்கு கையே என்ன இருந்தது? அப்படியே இதாகி போயிருந்தது, டிஃபார்ம் ஆகி போயிருந்தது. பிரச்சனை தான், கஷ்டம்தான், இம்பாசிபிளான சூழ்நிலை தானே. கர்த்தர் என்ன பண்றது? இவன் ஜனம், இவன் ஆடுன்னு தெரிஞ்ச என்ன பண்றாரு? கூப்பிட்டு சுகமாகிறாரு. சோ நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் யாரா இருந்தாங்க? இஸ் பீப்புள். ஆனா நம்ம ஒரு லிஸ்ட் போட்டோமே ஸ்டார்டிங்ல, அந்த லிஸ்ட்ல இவங்களுக்கெல்லாம் என்ன எல்லாமே இருந்ததா? பிளெஸிங், ப்ராஸ்பரிட்டி, பீஸ், இதாவது. ஆனா என்ன போயிருந்திருக்கிறாங்க அவங்க போன பாதையெல்லாம்? பிரச்சனை, கஷ்டம். இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன்ல கொண்டு போய் உங்களை கொண்டு போய் நிக்க வச்சோன்னு நான் சொல்லட்டுமா? டேனியல் கிட்ட போயிட்டு, இவர் தானே 3 வேளை பிரேயர் பண்ணி ஆண்டவருக்கு உண்மையா இருந்த பிள்ளை அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாரு நேத்தா உங்களுக்கு. இன்னைக்கு கேள்விப்படுறீங்க சிங்கத்துக்கு வகையில போடுறாங்க. ஆண்டவர் புள்ள இல்ல போலையே, நம்ம எடை போடுறது இல்லைன்னா ஏன் அவர் அதை அனுமதிக்கிறாரு? தப்பு பண்ணியிருப்பாரு. சாத்ராக் மேஷாக் பண்ணி பாரு, இப்படித்தான் நம்ம போடுற இடம். பிரச்சனையை பார்த்து, சூழ்நிலை பார்த்து, மற்றவங்களையும் நம்ம அப்படித்தான் இடம் போடுறோம். நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சில சேஞ்ச் பார்க்கல பாருங்க. இன்னைக்கு இப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டா அடுத்த வாரம் ஒரு பண தேவைப்படுது, கிடைக்கலன்னா என்ன ஆயிடும்? டக்குன்னு திடீர்னு ஒருத்தர் கொடுத்துருந்தா என்ன பண்றோம்? ஆவுன்றோம். அப்ப எதை பேஸ் பண்ணி நீங்க ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? இப்போ சோர்ஸ் பேஸ் பண்ணி, கர்த்தர் சொல்ற அதை பேஸ் பண்ணி எல்லாம் இருக்கக்கூடாது. நீ வறண்ட நிலத்துல கூட கர்த்தர் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு தண்ணீரை வர வைக்க பண்ண முடியும். பாறையை பிளந்து தண்ணி கொண்டு வர வைக்க முடியும். காடைகளை காற்று அனுப்பி கொண்டு வர முடியும். கடலை பிளக்க முடியும். சோ கர்த்தர் என்ன சொல்றாரு? சூழ்நிலையை பேஸ் பண்ணி மட்டும் இன்னையில இருந்து முடிவு பண்ணாத.
இப்போ எவ்வளோ பேர் உங்கள் சூழ்நிலையில பார்த்தும் தாண்டி ஜெயமா சொல்றீங்கப்பா நான் அவரோட பிள்ளைப்பான்னு. பார்த்தீங்களா இல்லையா? இந்த மைண்ட் செட்டில் நடந்தா இப்போ ஃபேத் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஃபேத் அரோஸ் ஆச்சுனாலே காரியங்கள் மாறுதலாம் மாறும். ஸோ பாருங்க என்ன ஆச்சு, இவங்க எல்லாருமே தான் பிரச்சனையில இருந்தாங்க. ஆனா அவருடைய பீப்புளா இருந்தனால எல்லாமே ஆச்சரியத்துக்கு ஆச்சரியம். பாருங்க இவங்க எந்த அளவுக்கு சிவியர் ப்ராப்ளம்ல போனாங்களோ அதை விட டபுள் மடங்கு மிராக்கள் நடத்தி தருந்திருக்கிறார் ஆண்டவர். ஸோ கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்றாரு, அப்பா நீ இப்ப என்னத்துல இருக்க, ஏதோ பிரச்சனையில இருக்கிறப்பா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருக்கிற, உன்னை தோண்டு போக வைக்குது, ஒரு தைரியம் தர மாட்டேங்குது, ஒரு சந்தோஷத்தை தர மாட்டேங்குது, ஒரு டல் அடிக்க வைக்க, யூ ஆர் நாட் ஹாப்பி. நான் ஒரு அதிர்ஷ்டசாலி நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் ஒரு பாக்கியவான்னு நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அதெல்லாம் வச்சு நீ முடிவு பண்ற. கர்த்தர் சொல்ற ஆமாப்பா பிரச்சனையான சூழ்நிலை தான். பாருங்க ஜீசஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, படகுல போகும்போது அவர் தூங்கிட்டு இருந்தார். அவர் இருந்த படகுக்கு தான் என்னாச்சு, பிரச்சனை வந்துச்சு. எது பார்க்கணும், இயேசு இருக்காரான்னு தான் பார்க்கணும். அவர் என்ன சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்றார். அப்ப புயல் வந்துட்டா ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தமா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருன்றார். ஸோ உன் இண்டிகேஷன் கர்த்தர் இருக்காரா இல்லையான்றத புயலை பேஸ் பண்ணி முடிவு பண்ணாத. புரிஞ்சா? கர்த்தர் என்ன தெரியுமா நினைக்கிறாரு, நம்மளை மோல்டு பண்ண நினைக்கிறாரு. இவன் சூழ்நிலை பேஸ் பண்ணி என்னை எடை போடுறானா, அதை தான் நான் சொன்னேன். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம், பீட்டருக்கு காத்தை நிறுத்திட்டு கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, காத்தை நிறுத்தாம புயலை நிறுத்தாம, பீட்டர் வா நான் உன் கூட இருக்க, என்ன பண்ணிச்சுன்னு இப்போ வா அப்படின்னு கூட்டு போனாரு. போட்ல ஏறின அப்புறம் தான் அந்த காத்து நின்னுச்சு அப்படின்னு. இன்னைக்கு பல பேருக்கு அதை தான் பண்ணிட்டு இருக்காரு ஆண்டவர். புரியுதா இல்லையா உங்களுக்கு? விளக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ கர்த்தன் என்ன சொல்றாரு, ஆமாப்பா நீ ஒரு சில பிரச்சனையில போறத நான் பாக்குறேன். நீ இப்ப டல்லா இருக்கல்ல ஒரு மாதிரி, அது எதனாலன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் சொல்ற இம்பாசிபிள் மாதிரி தான் இருக்கான, நீ என் பிள்ளையா போயிட்டியப்பான்ற. நீ ஒண்ணுமே பண்ணலப்பா, நீ என்னை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை தெரிந்து கொண்டேன். அப்ப நீங்க எவ்வளவு பெரிய பொக்கிஷம் எனக்கு, வேல்யூபிள் எனக்கு. நீ ரட்சிக்கப்பட்டே 10 வருஷம் 15 வருஷம் தான் ஆச்சு, ஆனா நீ கருவுல இருக்குமே உன்னை நான் தெரிஞ்சு கொண்டேன். உன் சூழ்நிலையிலிருந்து நான் உன்னை விடுதலையாப்பேன்றது கர்த்தர். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ அதுதான் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாருங்க. எக்ஸோடஸ் 12:42. நான் என்ன சொன்னேன், இவர் இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. பாருங்க கடல் பிளந்து கூட்டிட்டு போனார், கடலை பிளந்து கூட்டு போனாரு, எவ்வளவு இதா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா பாருங்க அங்க பாருங்க, இப்ப நம்ம என்ன பண்றோம், கடலை பிளந்து ரொம்ப கம்ஃபர்ட்டா தான் கூட்டு போகணும் நம்மளெல்லாம், ஆண்டவருக்கு நாம மகிமை செலுத்தணும்னா. நம்ம அப்படிதான் எடை போடுறோம் கர்த்தரை, அப்படியே கம்ஃபர்ட்டா. இங்க இருந்து போறோம், ட்ரெயின் பிடிக்க போறோம், ஒரு கேப் ஜாம் பண்ணி ஏறுறோம், திடீர்னு அது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா உடனே அங்க என்னன்றோம், ஜாம் பண்ணி தானே வந்தோம், இதெல்லாம் இன்னைக்கு நடக்காத மாதிரி தெரியுது. உடனே கர்த்தனை இந்த மாதிரி சூழ்நிலை நீ என்ன பண்ணும், இல்லையா நான் அவரோட பிள்ளையாச்சே இப்போ அப்படின்னா டக்குன்னு உன் ஃப்ரெண்டு வந்து நிறுத்துவான் காரு, பார்த்தா உன்னன் நீ ஏறி போயிடுவ, அந்த கார்ல நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா இல்லையா? அந்த இடத்துல நீ எப்படி ரியாக்ட் பண்றன்றதுதான் முக்கியம். அப்படி எவ்வளவு வண்டியை விட்டுருக்கீங்க பாருங்க நீங்க. சோ பாருங்க எக்ஸோடஸ் 12:42ல மோசஸ் அவர் மாமனார்கிட்ட போய் சொல்றாரு. மாமனாருக்கு இந்த விஷயம் எல்லாம் இன்னைக்கு மாதிரி யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் இல்ல, நடந்த சம்பவத்தை போய் சொல்றாரு. மோசஸ் told his father-in-law everything the Lord has done to Pharaoh and Egypt. இந்த மாதிரி இவ்வளவு அற்புதங்களை செஞ்சுதான் எங்களை விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்தாரு. ஆன் பிஹாஃப் ஆஃப் யாருக்காகவா, இஸ்ரேல் பீப்புளுக்காக, எங்க அவருடைய சொந்த ஜனத்துக்காக ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை செய்து ஃபாரோனிக்கும் அந்த இஜிப்தியன் பீப்புள்ஸ் கிட்ட இருந்தும் எங்களை விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்தார். இது கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குது. இதானே நீங்க எதிர்பார்க்கறீங்க. அடுத்த லைன் என்ன போட்டிருக்காரு பாருங்க, he also told. இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் லைனே பிடிச்சிட்டு நமக்கு அப்படி நடக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம. ஆனா மோசேவும் அந்த 6 லட்சம் இஸ்ரேல் பீப்புளோட மனநிலை பாருங்க, அவங்க எப்படிப்பட்ட பிள்ளைகள் ஃபாலோவர்ஸா இருந்தாங்கன்னு பாருங்க. he also told about all the hardships. அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் அந்த வழியில, they had experienced along the way and how the Lord had rescued his people and from all their troubles. நல்லா பாருங்க, இது என்ன புரியுது, கர்த்தர் கடலை பிளந்து கூப்பிட்டு வந்தாராம், அதுக்கப்புறம் கூட்டிட்டு மாத்திரம் வரல, ஆனா நாங்க வழியில வரும்பப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொன்னாராம். அது எப்படியா,
கஷ்டத்துல இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டோம், இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டோம். ஆனாலும் மாமனார்கிட்ட சொல்றாரு, ஆனாலும் மாமா இந்த இத்தனை பிரச்சனையிலிருந்து எங்களை காப்பாத்திட்டு வந்தாருன்னா அவங்க மாமா, ஏன்பா உங்க கூட அவர் தானே வந்தாரு, கடல் அவர் தானே பிளந்தாரு, அப்ப இந்த பிரச்சனைங்க இல்லாம கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. இதுதான் நம்ம மாதிரி மைண்ட் செட் இருக்க மாமனாருங்க. புரியுதா இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, கர்த்தரே கூட வந்தாலும் வந்ததுங்க, கஷ்டங்கள் வந்ததுங்க, பற்றாக்குறைகள் ஏற்பட்டதுங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாராம்? என்ன பண்ணாரு? He rescued his people from all. அதுதாங்க உங்க கர்த்தர். அவர் சேவியர். அவர் இருந்தா உனக்கு பிரச்சனை வராதுன்னு இல்ல. நீ பிரச்சனை, யூ வில் பி எரர் ப்ரூஃப்னு ஆபீஸ்ல, அது மாதிரி யூ வில் பி ப்ராப்ளம் ப்ரூஃப். வந்தாலும் உன்னை அது பாதிக்காது. என்ன பண்ணாரு? He also told about all the hardships they had experienced along the way. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. along the way எங்க கூட்டு போறாரு அவர்? எகிப்துல இருந்து கானானு கூட்டு போறாரு, கடலை பிளந்து கூட்டு போறாரு, ஒரு ஆசீர்வாதத்துக்கு கூப்பிட்டு போறாரு. along the way போற வழியில பிரச்சனை வந்தா நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? இல்ல இது ஏதோ ஆண்டவர் இருக்கிறாரான்னு தெரியலையே, கொஞ்சம் நீ ப்ரேயர் பண்ணியா இல்லையா இன்னைக்கு? இல்ல நான் கொஞ்சம் நேத்துல இருந்து ஒரு மாதிரி இருக்கேன், அதனால இதெல்லாம் நடக்குது. கர்த்தர் என்ன சொல்றாரு? நானே உன் கூட இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது வரலாம், ஆனா வந்தாலும் கர்த்தர் என்னன்ற, நான் உன்னை விடுதலையாக்குவேன்ற. அதுதாங்க வித்தியாசம். அப்ப எப்படி எடை போடணும்? இன்னையில இருந்து எந்த ஒரு சூழ்நிலை பாருங்க, நீங்க நினைச்ச மாதிரி ஒரு காரியம் நடக்கலன்னா ரெண்டு முடிவு பண்றீங்க. ஒன்னு ஆண்டவர் கேப்பபிள் இல்லைன்னு ஒரு ஓரமா டைரக்டா சொல்லாம அப்படி ஓரமா வச்சிடுறீங்க. சரி நம்ம என்னன்னு பார்க்கலாம் வாங்க, வா மாசி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்றது. அப்படி இல்லைன்னா ரெண்டாவது டிஸ்குவாலிஃபை நம்மளை பண்ணிடுறது. என்னன்னு, இதுக்கு நான் ஆமா ஆமா நம்மளும் சரியில்லை நீயும் சரியில்லை, இப்படி இருந்தா அதெல்லாம் இப்படித்தான் நடக்கும் அப்புறம் அப்படின்றது. இது ரெண்டுமே தப்புன்றாரு கர்த்தர். உனக்கு நடக்கிற சூழ்நிலையை பேஸ் பண்ணி கர்த்தரும் கூட இருக்காரான்னு நீ முடிவு பண்ணக்கூடாது. நடக்கிற சூழ்நிலையை பேஸ் பண்ணி உன்னுடைய தகுதி, நீ யாரோட பிள்ளைன்றதும் நீ அதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணக்கூடாது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பேதுருக்கு பிடிக்குமா மீன் கிடைக்கல, ஆனா கர்த்தர் கூட இருந்தா என்ன கிடைக்குது? கிடைக்கலையாப்பா இப்ப போடு அப்படின்னு வர. அதுதான் தேவ பிள்ளைகளாம். பற்றாக்குறை உனக்கு இருக்கும், ஆனா கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நீ தேவ பிள்ளைன்னா அந்த பற்றாக்குறையை மாற்றுவார். ஜெத்ரோ was delighted when he heard. நம்மனா என்ன சொல்லியிருப்போம் தான் நான் சொன்னேன். சரி மோசே இவ்வளோ பண்ண, அப்புறம் ஏன்பா இந்த இதெல்லாம் வந்துச்சு, இவ்வளோவா கஷ்டப்பட்டீங்க, பாவம் பண்ணீங்க அப்படின்னு பிறகு. ஆனா அவரு delighted when he heard about all the good things. இங்க என்ன இருந்துச்சு? all their troubles. ஆண்டவர் என்ன பண்ணாராம்? all the good things the Lord has done for Israel and he rescued them from the hand of the Egyptians. புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? சோ பாருங்க, அவருடைய ஜனம் ஃபாரோ கிட்ட மாட்டி அடிமைத்தனத்துல கஷ்டப்பட்டு இருந்த அவருடைய ஜனம், காட் என்ன பண்றாரு? அவங்க சார்பா அவங்களுக்காக கர்த்தர் என்ன பண்றாரு? கடல் பிளந்து கூட்டு போறாரு. ஆனா அலாங் த வே போற வழியில அவங்களுக்கு என்ன வந்தது? ஹார்ட்ஷிப்ஸ் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? ரெஸ்கியூட் தம். இந்த இடம் வந்தோடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாத்துக்கோங்க. கடல் எல்லாம் பிளந்திருக்கிறாராம், நிறைய பேருக்கு பிளந்திருக்கிறாராம். ஆனா இந்த இடம் வந்தோடனே ரிட்டர்ன் பேக் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது அப்படின்றது. கர்த்தர் என்ன தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாருன்னா, இது ரொம்ப முக்கியங்க. இது பாருங்க, அற்புதம் நடந்தா நீங்க ஆண்டவர் இருக்கிறாருன்றீங்க. ஆனா இப்ப நீங்க கடந்து போகும்போது ஆண்டவர் இருக்கிறாரான்றதுதான் உங்களுக்கு கொஸ்டின் மார்க். அதனாலதான் ஃபேத் வரமாட்டேங்குது. புரியுதா? அலாங் த வே ஹார்ட்ஷிப்ஸ், கஷ்டங்கள் இருந்தாங்க. லார்ட் ரெஸ்கியூட் them from all their troubles. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருப்பா, அவங்க ஒரு கஷ்டத்துல இருந்தாங்க, அடிமைத்தனத்துல இருந்தாங்க, போராட்டத்துல இருந்தாங்க. ஃபாரோ வந்து அவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. இவங்கெல்லாம் ஜெயிச்சு வெளியில வர முடியாது, விடுதலை வர முடியாது. புரியுதா இல்லையா? ஆனா காட் அவங்க சார்பா ஆக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து விடுதலை ஆக்குனாரு. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? நீ இப்படி ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறது கர்த்தர் பாக்குறாரு. உங்களுக்கு எது ஃபாரோ அப்படின்னா, உங்களால அதுல ஜெயிச்சு வர முடியாது, உங்களால அந்த சுகத்தை வாங்க முடியாது, உங்க கேப்பபிலிட்டினால அது பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து உன்னை வெளியில கொண்டு வர உன் சார்பா நான் செயல்படுவேன்ற. The Lord is your strength, the Lord is your healer, the Lord is your deliverer. புரியுதா இல்லையா உங்களுக்கு? உன் சார்பா நான் நிப்பம்பா.
ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கப்பா, அந்த கடலை பிளந்து நான் கூட்டிட்டு போகும்போது உன்னை இப்ப கூட்டிட்டு போயிட்டு தான் இருக்கிறாராம். ஆனா அந்த வழியில பாக்குற ஒரு சில ஹார்ட்ஷிப்ஸ பார்த்து நீ என்ன முடிவு பண்றான்னா, கர்த்தர் இப்ப என்ன நடத்துறாரா இல்லையானே உனக்கு ஒரு சந்தேகம் வருதான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆனா உங்களை இப்ப என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறாராம், நடத்திட்டா இருக்காராம். நீ போற சூழ்நிலை அவர் நடத்தி கொண்டு தான் போறாரு. பாருங்க, இங்க மன்னாவை கொடுத்தாரு, இன்னொரு இடத்துக்கு போற வரை ஒரு அற்புதமும் பண்ணலன்னா ஆண்டவர் இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணிடுவீங்க. ஆனா அவங்க முடிவு பண்ணல, போயிட்டே இருந்தாங்க. புரியுதா இல்ல? கர்த்தர் சொல்ற, இதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணாத. உன்னை நான் ரெஸ்கியூ பண்ணுவேன், உன்ல இருந்து மாத்திரம் இல்ல, எல்லா ட்ரபிள் இருந்து உன்னை ரெஸ்கியூ பண்ணுவேன்றார் கர்த்தர். புரியுதா இல்லையா உங்களுக்கு? உங்க மனநல தெளிவுதா இல்லையா? நீங்க அப்ப கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா இந்த இடத்துல ப்ராப்ளம் வராதுன்னு சொல்ல, வந்தாலும் உங்களை என்ன பண்ணுவார் கர்த்தர்? ரெஸ்கியூ பண்ணுவேன் அப்படின்றார். அப்புறம் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு இன்னைக்குப்பா, இந்த மாதிரிதான் நீ ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்படி போயிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு எதை வச்சு முடிவு பண்ணிராத. இப்ப நான் சொல்றேன், நீங்க எல்லாம் போயிட்டு இருக்க விஷயத்துல யூ ஆர் இன் சம் ஹார்ட்ஷிப்ஸ். நீங்க போயிட்டு இருக்கீங்க ஒரு ஹார்ட்ஷிப்ல. இந்த ஹார்ட்ஷிப்பை பார்த்துட்டு நீ என்ன மட்டும் முடிவு பண்ணிராதப்பா, நான் உன் கூட இல்லைன்னு முடிவு பண்ணிராத, நீ என் பிள்ளை இல்லைன்றத முடிவு பண்ணிராத, உந்த அற்புதத்துல தான் முடியும்ன்றத நீ நம்பாம போயிடாத, இதை ஒன்ன பார்த்து ஏமாந்து போயிடாதன்றார். புரியுதா இல்லையா? எவ்வளவு பேர் சொல்றீங்க நீங்க அற்புதத்துல தான் போய் முடிய போகுது உங்க சூழ்நிலையெல்லாம்? ஆமென், ஹல்லேலூயா. சோ இப்ப உங்க ரோல் என்னன்னா, இங்க ஒன்னே ஒன்னு கொடுத்திருக்காருங்க. அவர் என்ன சொல்றாரு, தென் நீங்க தான் அந்த தென். இவ்வளவும் கேட்ட அப்புறம் then his people believed his promises, then they sang his praise. அவ்வளவுதான். நான் அவருடைய பிள்ளை, எந்த வெளில வந்துருவேன், எந்த சூழ்நிலையும் எங்களை பிடித்து வைக்க முடியாது. இது அவர் என் மேல வைத்திருக்க கிருபை. கருவில் இருக்கும்போதே என்னை தெரிந்து கொண்டார், உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்னை தெரிந்து கொண்டார். அவருடைய ரத்தத்தால் நான் கழுவப்பட்டவன், மீட்கப்பட்டவன். உங்களோட எந்த குவாலிபிகேஷனை வச்சும், நீ இன்னைக்கு இருக்கிற எந்த பிஹேவியரும் வச்சு அவர் உங்களை இதுல விடுதலை பண்ணலையா? சோ இன்னையில இருந்து உங்க வேலை என்ன சொல்லுங்க, இந்த வாக்குத்தத்தெல்லாம் நம்பி அவருக்கு துதிச்சு ஸ்தோத்திரம் சொல்லி, இல்ல ஆண்டவரே இந்த சூழ்நிலை மாறப்போகுதுப்பா. நெல்ல நீங்க வீட்டுல என்ன தெரியுமா பண்ணணும், உங்களை அப்படியே ஒரு துக்கமா பண்ணிட்டு உட்கார வச்சுச்சு பாத்தீங்களா, அதெல்லாம் எழுதி, ஆண்டவரே நான் உங்க பிள்ளைப்பா, இந்த சூழ்நிலை இம்பாசிபிள் மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுது, ஆனா நீங்க என் பலனா இருக்கிறீர், நீங்க எனக்கு ஒத்தாசை பண்றவரா இருக்கிறீர். கோலியாத்தை டேவிடுக்காக கீழே உழ வைத்த தேவன் என் கூட இருக்கிறீங்க. இஸ்ரேல் பீப்புளுக்காக கடலை பிளந்த தேவன் என் கூட இருக்கிறீங்க. ஷாத்ராக் மேஷாக் அபிநேயுக்காக அந்த நெருப்பு தொடவிடம் பண்ண தேவன் என் கூட இருக்கிறீங்க. இந்த பிரச்சனையில தான் நான் வெளியே வந்துருவேன்ப்பா. ஒரே காரணம், நான் உங்க பிள்ளை, இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே நீங்க ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ இன்னைக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர், நீங்க அவருடைய பிள்ளை, காடும் கூட இருக்காருப்பா, இந்த சூழ்நிலை எல்லாம் பார்த்து எதுவும் பயப்படாத, அஞ்சாத, நீ என் பிள்ளைன்றதுல மட்டும் உறுதியா நிலைன்னு. இப்ப நீங்க ஒரே ஒரு கன்க்ளூஷன் மட்டும் எனக்கு தெளிவா சொல்லுங்க, இனிமே கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் பிள்ளைகளா? உங்க மனசு அதுல கிளியர் ஆயிடுச்சா? உங்களை நீங்களே ஒரு கீழே தள்ளிடுவீங்களா, இன்ஃபீரியரா? இல்லையே நான் ஆண்டவர் பிள்ளைனா, ஏன் என் குடும்பம் இப்படி இருக்கு, என் சூழ்நிலை எப்படி இருக்கு, நான் ஏந்திரிக்க முடியாத மாதிரி இருக்குதா, ஸ்பிரிச்சுவலா நான் ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கேன், பண கஷ்டம் இருக்கு, எனக்கு வேலை ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு காலேஜ்ல படிக்கிறதுல பிரச்சனை இருக்கு, என் வீட்டுல அம்மா அப்பால இப்படி இருக்கு, ஹெல்த் ப்ராப்ளம், இவ்வளோ காரியத்தையும் வச்சு கர்த்தரும் கூட இருக்கிறாரா இல்லையான்றதை நீ முடிவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி இவ்வளோ பிரச்சனையும் வச்சு நான் அதுக்கு தகுதியில் இருந்திருந்தா இதெல்லாம் ஆயிருக்காதுன்னு நீ நினைக்க கூடாது. கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் என்னவா தெரியுமா, உங்க பிரச்சனை எல்லாமே இட் இஸ் a launching pad for the miracles. ஃபாரோவோட படை துரத்திட்டு வரலன்னா கடல் பிளக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த அற்புதத்தை நீ பேசியிருக்க மாட்டோம். உங்களை தொடர்ந்து வர எல்லா ஃபாரோ மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையும் அற்புதத்துக்குன்றாரு கர்த்தர். புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, they will be my people. யாரு? நீங்க வீடியோ பாக்குறவங்களும். and I will be their God. அவங்க காட்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க, நான் அவர்களுடைய தேவனா இருப்பேன்னா அவனுக்கு பிரச்சனை வராது நம்ம முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்மளா பிரச்சனை வந்தாலும் அவனை நான் விடுதலையாக்குவேன். புரியுதா இல்லையா? அதுதான் அவர். the Lord is my shepherd, I shall not want. கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறாருங்க, நான் தாட்சி அடையன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். நான் போற பாதை வேணா இப்ப ஒரு மாதிரி குறுக்கடா இருக்கலாம்,
கடினமான பாதையா இருக்கலாம், கஷ்டமான பாதையா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அமர்ந்த தண்ணீர்ல கொண்டு போய் விடுவேன்ற. உன் சூழ்நிலை எல்லாம் மாறும். உன் மனைவி கனித்தரம் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகள் போல உன்னை சுட்டு அமர்ந்திருப்பார்கள். நீ இஸ்ரவேலுக்கான சமாதானத்தை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். You will eat the fruit of your labor. Blessing and prosperity will be yours. I am your protector. I am your shield. I am the one who feeds you. உன்னோட தேவைகள் யாவையும் சந்திப்பேன். நீ எதுக்குமே என்னிலிருந்து பயப்படாதப்பான்ற. ஆமென். ஓகே, பிரேயர் பண்ணலாம். அப்பா, கோலியாத் மாதிரி வருகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, கடல் போல இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பாரோனின் படையை போல எப்படிப்பட்ட சூழ்நிலை துரத்தி வந்தாலும் சரி, சிங்கத்தின் குகையில இருந்தது போல பிரச்சனையா இருந்தாலும் சரி, கோலியாத் மாதிரி இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் சரி, நாங்க உங்க பிள்ளைகளா இருக்கிறதுனால அற்புதமும் ஆச்சரியமாக நாங்க வெளியே வர போவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும், வீடியோ பார்க்கிற ஒவ்வொருத்தரும், கர்த்தர் சொல்லுகிறார், நீ நடந்து போயிருக்கிற பிரச்சனை, கடந்து போயிருக்கிற பிரச்சனை, இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை கர்த்தருடைய நாம மகிமைக்காக அற்புதமாக மாறும், ஒரு ஆச்சரியமாய் மாறும். நீ என்னுடைய பிள்ளை என்று நீ அறிவாய். உன்னை சுற்றி இருக்கும் காணும்படி நான் அதை செய்வேன். நீ என் ஆடா இருக்கிற, நான் உன் மெய்ப்பரா இருக்கிறேன். உன் தேவைகள் யாவையும் சந்திப்பேன். நீ எதுக்கும் பயப்படாத. உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன்னை நான் போஷிப்பேன், உன்னை நான் பாதுகாப்பேன், உனக்கு நான் சுகத்தை தருவேன். என் தழும்புகளினால் குணமானீர்கள் என்ற வார்த்தையின்படி நீங்கள் குணமானீர்கள். அப்பா, நீங்க அப்படியே எங்களை வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நாங்க உங்க பிள்ளைகளா இருக்கிறோம், மன மகிழ்ச்சியோ இருக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே வீடியோ பார்க்கறவங்களையும் சரி, எங்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறீங்களேப்பா. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நாங்க பாவம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, உங்களை ஒபே பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, வேதம் வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களை உங்க பிள்ளைகள்னு தெரிந்து கொண்டு எங்க பாவங்களுக்காக இயேசுவை பலியாக்கி அவருடைய ரத்தத்தின் நிமித்தம் எங்களை கழுவி பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து நீதிமான்கள் ஆக்கி விட்டீரேப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே, கிருபை. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். The Lord bless you and protect you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord will show you his favor and give you his peace. In Jesus' name, amen.